இந்த கால நேரத்தில் நாங்கள் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். வேதம் சொல்ல கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் உன்னை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலம் நிறைந்ததாய் மாற்றுவார். ஏனென்றால் நீ நீர்வள நிரம்பின தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தையில வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கணும், நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பயிரை போல் இருக்கிறோம் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். தோட்டத்தில் இருக்கிற பயிர்களுக்கு எப்பையும் தோட்டக்காரன் என்ன செய்வார்? நீர் பாய்ச்சுவார். அது வாடி போகாமல், மடிந்து போகாமல், அதுக்கு நோய் வராமல் அதை சரியான விதத்தில் பராமரித்து தோட்டக்காரன் என்ன செய்வார்? அதனுடைய பலனை, அதனுடைய கனியை அவர் புசிக்கிறவர். ஆகையால் சபையும் வந்து ஒரு தோட்டத்துக்குள் இருக்கிற பயிர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி பனி பெய்யும். கர்த்தர் சொல்றார், தோட்டத்துக்கு இருக்கிற பயிர் மேல என்ன நடக்கும்? அடிக்கடி என்ன நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் மேல மழை போல பனி போல எப்பையும் பெய்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, கர்த்தர் எங்களை நடத்துவார். ஆமென். வேதம் சொல்ல, சோர்ந்து போகிற உனக்கு அவர் என்ன செய்வார்? பலன் தருவார். அதான் நீர்வள நிரம்பின தோட்டம் போல. ஆமென். வற்றாத நீரூற்று, அதாவது ஜெபிக்கிறவர்களுக்கு தான் நல்ல கனி இருக்கு. விளங்குதான் சொல்றேன். அதான் நீர்வள நிரம்பின தோட்டம் போல, நீர் இருக்கிற இடத்துல இருக்கிறதான அந்த அந்த பயிர்கள் வேதம் சொல்லு வற்றாத நீரூற்று போல இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வற்றாத நீரூற்று போல் இருக்கும். ஆசீர்வாதங்களில அவங்கள எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அவங்களோட உழைப்பில், பிஸ்னஸ்ல, தொழிலில், அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நீரூற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை தருவதற்கு தேவன் எங்களோடு பேச விரும்புகிறவர். தேவன் பேசாம ஒன்றும் தரமாட்டார். நீங்க எங்க போனாலும், எந்த கம்பெனிக்கு போனாலும், நீங்க லோன் கேட்டு போனாலும் என்ன, இல்லைன்னா ஏதாவது உதவி கேட்டு போனாலும் என்ன, நீங்கள் அவங்களோட பேசுறீங்க, அவங்க உங்களோட பேசணும். அது மாதிரி தான் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தை சொல்லணும். ஆண்டவர் அந்த தேவைக்கான வழிநடத்தல உங்களுக்கு ஆண்டவர் சொல்லணும், பேசணும் ஆண்டவரோட. தெரியுமா? ஆண்டவர் உங்களோட பேச வருவார். நீங்க சபையில வரும்போது, வீடுகள்ல இருந்து ஜெபிக்கும் போது அவர் பேச வருவார். வாசி பாருங்க, ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, பகலில குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப நீங்க கூடுகிற இடத்துல தேவன் உங்களுக்கு மத்தியில உலாவுகிற அந்த சத்தத்தை, அந்த உணர்வை, அந்த பிரசனத்தை நீங்க உணர்கிறவர்களாய் ஆராதிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், இது வேடிக்கை பார்க்கிற இடம் இல்ல. உங்களுக்கு ஒரு ஜெப வேளை இருந்தா கர்த்தர் என் அருகில வருகிறதை நீங்க உணரணும். கர்த்தர் உங்க உள்ளத்துல கிரியை செய்வதை உணரணும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறத உணரணும். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் நீங்கள் நல்லா அவருக்கென்று உங்களை முழுமையாக்கும் போது உங்களோட காதுகள் அவருடைய மெல்லிய சத்தத்தின் ஓசையை கேட்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடபடுவார். ஆண்டவர் பேசாம எங்களுக்குள்ள பிரச்சனை தீர போறதில்ல, எங்களுக்குள்ள இருக்கிற வியாதி மாற போறதில்ல, எங்களுக்குள்ள வறுமைகள் ஒழிய போறதில்ல, எங்களுடைய போராட்டங்களை ஒளிந்து போக முடியாது. அவர் பேசணும், பேசி எங்களை நடத்தணும். வாசிக்க பாப்போம்.
எபேசு சபையின் தூதனுக்கு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் தமது வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது பாருங்கள், உலாவுகிறவர் பேசுகிறார். சொல்லுகிறதாவது எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் இந்த காலையில இன்னும் மத்தியில உலாவி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்றவர்கள் கரத்தை உயர்த்தி விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்லா ஆமென் சொல்லுங்க. உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. குத்துவிளக்கு என்பது சபை. ஆமென். குத்துவிளக்கு அடைந்து போனா நல்லா இருக்குமா? எரிந்து கொண்டிருந்தா நல்லா இருக்குமா? எரிந்து கொண்டிருக்கணும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள குத்து விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணைந்து போக கூடாதாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஆசாரியன் என்ன செய்வான்? அதற்கு எரிய வைத்துக் கொண்டே இருப்பான். அது மாதிரி தான் கர்த்தருடைய சபையும் அணையக்கூடாது. அல்லேலூயா. அடைந்தாலும் ஆண்டவர் விடமாட்டேன் என்று சொல்ல, அவர் நெறிந்த நாளலை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? முறிந்து போக விட மாட்டாராம். அதை முறிக்க மாட்டாராம். எரிய வைக்க தேவன் விரும்புகிறார். உங்களை ஜெபிக்க வைக்க தேவன் விரும்புகிறார். உங்களை விசுவாசத்தில் நடத்த வைக்க தேவன் விரும்புகிறார். நீங்க ஒரு நல்ல ஆராதனை அபிஷேகத்தில் செய்யணும் என்று விரும்புகிறார். ஆமென். ஏண்டா நீங்க அணைந்து போக கூடாது, நூந்து போக கூடாது. ஆனா கர்த்தரோட நெருங்கி எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க? எவ்வளவு நேரம் பேசுறீங்க? அவர் பகலில குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆமென். ஏன் வந்திருக்கிறார்? சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? உன் கிரியைகளையும் உன் பிரயாசங்களையும் உன் பொறுமைகளையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவைகளை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்த பின்பு நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீங்க கர்த்தருக்கென்று செய்கின்ற எந்த ஒரு காரியங்களும் வீணா போகாது. என்றால் அவர் தோட்டத்தில் உலாவுகிறவர், அவர் எல்லாம் அறிகிறார். நீங்க என்ன செய்றீங்க, எப்படி வாழ்றீங்க, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் அவர் அறிவார். உங்களோட பொறுமை, உங்களோட பிரயாசம், உங்களோட கிரியைகள், உங்களோட வாஞ்சைகள், உங்களோட நினைவுகள், உங்களோட சிந்தைகள் எல்லாம் தேவன் அறிகிறார். இன்னைக்கு நீங்கள் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை விட்டுட்டு நீங்க வேறு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. என் ஆடு, எனக்கென்று ஆடு இருந்தா அது என் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கும். எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து வாழ்றோம்? அந்நிய சத்தம், எவ்வளவோ சத்தம் இருக்கு பாருங்க. நிறைய காரியங்களை அவங்க கேட்டு இருக்கிறாங்க இல்லையா? என்னென்னலாம் கேட்டு இருக்கிறாங்க? வாசிங்க பாபம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது வசனம். உன் கிரியைகளை எல்லாம், உன் பிரயாசங்களை எல்லாம், உன் பொறுமை எல்லாம் நீ பொல்லாதவைகளை எல்லாம் சகித்துக் கொள்ளாமல் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். ஆமென். எத்தனை விஷயத்தை அறிகிறோமா? நீங்க எத்தனை விஷயத்தை இந்த கால நேரத்தில் அறிந்தவர்களாய் இந்த இடத்துல இருக்கிறது என்று ஆண்டவர் அறிவார். உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இருக்காது. நீங்க உங்களை இருக்கா அப்படியே கடவுள் பக்தியை விட்டுட்டு ஒருக்கா கொஞ்ச நேரம் என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய காரியத்தை உங்களை மனதில் வரும். அட சொல்றார், அதை விட நான் உலாவி பார்க்கிற நேரம் உங்களிடத்துல நிறைய காரியங்கள் அறிகிறேன். சபையார் சோதித்து பார்த்த இடத்துல விளசரிகளை கண்டார்கள். நீங்க சோதிக்கணும், சோதித்து பார்த்து நடக்கணும் இல்லையா? எங்களுக்கு நல்லது கெட்டது வேண்டாம், சோதித்து பார்த்து நடப்போம். விசுவாசத்தில் இவங்க நடத்துறாங்களா, எங்களோட ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றாங்களா, இவங்க எங்களோட ஆவிக்குரிய நிலையில எங்களை தொடர்ந்து வழி நடத்த இவர்கள் பாத்திரரா இருக்கிறார்களா என்று பார்க்கணும். பார்த்து உங்களை ஒப்புக் கொடுக்கணும். அன்று சொல்லியிருக்கிறார் உபாகமம்
1:11 வாசிச்சு பாருங்க. 1:11 எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு 1000 மடங்காய் அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். ஆமா, இன்றைக்கு சரி, ஆனா நாளைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு தேவைக்கு போதுமானது இருக்கு, ஆனா நாளைக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்கு கர்த்தர் வரணும், கர்த்தர் என்னோடு பேசணும், கர்த்தர் என்னோடு உலாவி என் குறைவுகளை நிறைவாக்க நான் இடம் அளிக்கணும். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருப்பாருங்க, நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப பேசும்போது அவர் சொல்லுவாராம், இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், இப்படித்தான் உன்னை நடத்த போறேன், இப்படித்தான் உன்னை பாதுகாக்க போறேன், இப்படித்தான் உன்னிடத்தில் நான் நின்று காரியம் செய்ய போறேன் என்று பேசி அவர் ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிற ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத, இந்த அமலேக்கியர் இடத்துல, இந்த பெலிஸ்தர் இடத்துல நீ குடியிரு. அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சில நேரத்தில் நாங்க இருக்கிற இடத்துல சிலர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்காது, அதை பார்த்து இங்க இருந்தா நமக்கும் ஆசீர்வாதம் இல்லையோ, இங்க இருந்தா நாம படிக்கலாம், வேற இடத்தை போய் படிக்கலாம், இங்க இருந்தா எங்களுக்கு தொழிற்செய்யலாம், வேற இடத்தை போய் தொழிற்சை, அப்படி எல்லாம் அங்கலாய்ப்பு இருக்குத்தானே, பயம் இருக்குத்தானே. ஆனா ஆண்டவர் சொல்றார், அப்படி இல்லை, நீ உன் தகப்பன் போன வழியில போக தேவையில்லை, நான் சொல்லுகிற இந்த இடத்துல குடியிரு. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை படியா கவனிங்க, கர்த்தர் சொன்ன அந்த தேசத்துல, குடியிருக்க சொன்ன தேசத்துல, என் வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல நீ நடந்து கொண்டிரு என்று சொன்ன இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த தேசத்துல வாசிங்க, விதை விதைத்தான். கர்த்தர் சொன்ன அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசணும், கர்த்தர் உங்களை நடத்தணும், கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், கர்த்தர் உங்கள் மேல உலாவை விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படியணும், அமரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்துல தானே, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற இடத்துல தானே, அந்த வெறுமை இருக்கிற இடத்துல தானே, அந்த தோல்வி இருக்கிற இடத்துல தானே, அந்த பயம் இருக்கிற இடத்துல தானே, அந்த மனமடிவுகள் சோர்வுகள் வருகிற சோதனை வருகிற இடத்துல தானே கர்த்தர் ஈசாக்கின் மேல கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் எதுவோ அதுதான் கர்த்தர் உலாவுகிற இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற இடம் எதுவோ அங்கதான் அவர் உலாவுவார். நீங்க பிசினஸ் செய்கிற இடத்துல உலாவுவார். ஆமென். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவர் உலாவுவார். ஆமென். உலாவி உங்களோட பேசுவார், பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவன் அந்த தேசத்துல விதை விதைத்த போது எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க சத்தமா. ஆமென். பரீட்சையில எத்தனை மார்க் வேணும்? 100. ஆமென். வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு வீதம் உங்களுக்கு உயர்வு வேணும் சொல்லுங்களேன். 100 வீதம் உயர்வு வேணும். அண்ட சொல்லுங்க, உன்னை வாளாக்காமல் நீ எங்க போறாயோ நீ வாளா இருக்க மாட்டாய். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒரு இடத்தையும் கர்த்தர் வாளா வைக்க மாட்டார். எப்படி வைக்கிறவரா? தலையா வைக்கிறவர். ஆமென். யோசேப்பை கர்த்தர் எங்க இருந்தாலும் அங்கெல்லாம் தலைதான். ஆமென். போத்திபாரின் வீட்டில தலை, போத்திபாரின் வீட்டில அவன் தான் தலை, சிறைச்சாலைக்குள்ளையும் அவன் தான் தலை. அந்த பார்வோனுடைய அந்த நிர்வாகத்தில், அந்த கட்டமைப்புக்குள்ள, அந்த அதிகாரங்கள் இருந்த இடத்துக்குள்ள எல்லாம் யோசேப்பு தான் தலை. ஆமென். இப்ப வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் வசனம்.
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். நல்லா கரங்களை தட்டி கொண்டிருங்க. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நாங்க செய்கிற ஊழியம் உங்களுக்கு புரிக்காம இருக்கும், ஆனாலும் பரவாயில்லை, சகித்துக் கொண்டிருப்போம். சில நீங்க செய்யறதை எங்களுக்கு பிடிக்காம இருக்கும், பரவாயில்ல, சகித்துக் கொண்டு ஊழியம் செய்வோம். எல்லாருக்கும் திருப்தியா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் விரும்புற விதமாக நாங்க வாழவும் கற்றுக்கொள்ளணும். என்னடா எங்கட பவுல், பரிசுத்த பவுல் சொன்னா, யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, சுயாதீனனுக்கு சுயாதீன, அடிமைக்கு அடிமையாக எப்படியெல்லாம் வாழணுமோ நான் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டிருக்கேன். அதுல நான் மனரம்யமா இருக்க கற்றிருக்கிறேன். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். இருக்கிற இடத்துல மனரம்யம், நான் திருப்தியா இருந்து நான் கர்த்தருடைய காரியத்தை செய்வேன். ஏதோ ஒன்று இங்க புலபிடிக்கிறதற்காக இருக்கக்கூடாது, இருந்தாலும் நான் அதை பிடிக்க கூடாது. கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். இருக்கிற இடத்துல நாம சரியாக இருந்து கர்த்தரை தேடுவோம். சில நேரம் பிள்ளை சரி இருக்கும், ஆனா கர்த்தரை உங்களை எல்லாம் அறிகிறாராம். ஆமென். நீங்க எதற்கு இருக்கிறீங்க, என்னத்துக்கு இருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிஞ்சு கட்டாயம் நீங்க ஜெபம் பண்ணி ஊழியத்தை கட்டணும், சுவிசேஷம் சொல்லி கர்த்தருடைய சபையை வளர்க்கணும் என்ற விருப்பத்தோடு இருந்தா கர்த்தர் சொன்னபடி உங்களை வாளாக்காமல் தலையாக்கி வைப்பார். சிலர் சில நோக்கங்களுக்காக இருப்பார்கள், அந்த பிழையான நோக்கத்திலிருந்து வெளியே வருவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்ல. உலாவி பார்த்தவர் சொன்னார், நீ முந்தி நல்லா இருந்தாயப்பா, இப்ப இருக்கிறதே பாக்கில் நல்லா இருந்தா, நல்லா ஜெபம் பண்ணினா, நல்லா உபாசித்தாய், நல்ல பக்தியா இருந்தா, நல்ல ஆராதனை வந்த, நல்லா பாடினாய், துதித்தாய், கர்த்தருடைய ஆலயம் என்றால் ஓடி ஓடி வந்தாய். ஆனா இப்ப அந்த விருப்பம் என்னிடத்துல குறைஞ்சு போச்சு, தனிஞ்சு போச்சு. அண்ணே சொல்ற பாருங்க, ஆனாலும் நீ ஆதியில இருந்து கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். வாசிங்க, விட்டு விட்டாய், அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு கொஞ்சம் என்ன இருக்கு, குறைவுண்டப்பா. உலாவுற எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பாருங்க. நீங்க ஜெபிக்காம இருந்தா, துதிக்காம இருந்தா, கர்த்தரோடு நெருங்காம இருந்தா கட்டாயம் அவருக்கு கவலை வருமா இல்லையா, துக்கப்படுவாரா இல்லையா? அவர் தானே ஜீவன் தந்து எங்களை மீட்டவர். ஆமென். எங்களுக்காக எவ்வளவு பாடுகளை பட்டவர், எவ்வளவு அவமானப்பட்டவர், எவ்வளவு அவரை நிந்தித்து அவரை வேதனைப்படுத்தினார்கள், தூசித்தார்கள், அவரை முகத்தில் துப்பி அறைந்து வேதனைப்படுத்துகிற இடத்துல எனக்காக அல்லவா அவர் அதை செய்தார். நீங்க செய்யக்கூடாதா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆதியில இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், உன்னில ஒரு குறைபாடு உண்டு. வாசிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயோ நினைத்து மனம் திரும்பி, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நீ கர்த்தருடைய ஊழியம் செய்யாம இருப்பதற்கு, ஜெபிக்காம இருக்கிறதற்கு, துதிக்காம இருக்கிறதற்கு, ஆலயத்துக்கு வராம இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்று அறிந்து நீ மனம் திரும்பி ஆதியில செய்து கொண்டு வந்த கிரியைகளை செய்வாயாக. இங்க ஆண்டவர் உங்களை வெறுக்கிறாரா இல்ல நேசிக்கிறாரா? அப்ப நேசிக்கிறாரா ஆண்டவர்கிட்ட நீங்க வரணுமா வரக்கூடாதா? எத்தனை பேர் சொல்ல வரணும்? தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கவே வேணும் என்று எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? ஆமென். வேதம் சொல்லுது, எரேமியா புத்தகத்தில் எப்படி சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஆண்டவரை விட்டுட்டு நாம தெரிந்தெடுத்திருக்கிறதான வாழ்க்கையை பாருங்க எப்படி என்று. சிலரில் கர்த்தர் நிறைய கிரியை செய்து உங்களை இளம் வயதிலே ஆசீர்வதிக்கணும் என்று விரும்புறேன். ஆனா நாங்க எங்கட தீர்மானம் எங்க மனதில எப்படி இருக்கிறோம் என்று வாசிப்போமா? என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஒன்று ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய. படியா கவனிங்க அம்மாச்சி, என்ன தீமை நடந்திருக்கு? அதாவது அவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 விதமான தீமை செய்தார்கள். முதலாவது என்னவாம்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய. அதாவது உன்னை செழிக்க வைக்கிற அந்த வார்த்தை, ஆராதனை, அந்த ஜெபம், அந்த உபவாசம், அந்த தேவனுடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற அந்த உணர்வு, அது எந்த இடத்திலும் நீ சோதிக்கப்படாம, விழுந்து விடாம, நொந்து விடாம, நொறுங்கி விடாம, உன் நம்பிக்கை ஒரு நாளும் அங்கே வீண் போகாம இருப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை நீ விட்டுட்டாய். அதனால நீங்க நெருக்கம் அடைகிறீர்கள், வேதனைப்படுறீங்கள்,
இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ விட்டுட்டாயம்மா, விடாத. ஆமே சொல்லுங்க. எந்த நிலைமையில நீ விழுந்தாயோ அந்த நிலைமையில திரும்ப எழும்பி முன்ன நீ எப்படி செய்தாயோ அதை செய் என்று கர்த்தர் உங்களை தயவாய் கேட்கிறார். இரண்டாவது தீமை என்னவாம்? தண்ணி நிக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு நீங்க வெட்டி இருக்கிறீங்க. நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை, முந்தி எப்படி என்னை அன்பு கூர்ந்து எப்படி என்னை நேசித்து நடந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. உங்களை நீர்வளம் நிரம்பின தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போல வைக்க நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகையால் தண்ணி நிற்காத தொட்டி வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அது உங்களை வேறு விதத்தில் உங்களோட சிந்தைக்க பூந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் கடவுளுடைய கர்த்தர் கிரியை செய்யாத இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட விரும்புது. நான் திரும்ப சொல்றேன், அம்மா உன்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரும். நீங்க தெரிந்து கொள்ற வாழ்க்கை நல்லா இருக்கணும். வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி நிற்க, தண்ணியை நிலத்துல விட்டா வெட்டி போடு, பள்ளத்துக்கு விட்டா என்ன செய்ய, தண்ணி கீழே இறங்கிடும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஏதாவது தண்ணி கீழே போகாம ஏதாவது ஒரு பொல்தீன் ஒரு தரப்பாறை விரித்து தான் தண்ணியை ஊற்றுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ சரியா நடந்தியண்டா காற்றாலும் மழையாலும் அல்ல, நீ வெட்டின வாய்க்கால் தண்ணீரால நிரப்பப்படும். நீ சரியா இருந்து விசுவாசித்து காரியம் செய்தால் ஆண்டவர் சொல்ல, உனக்கு வெடிப்புள்ள தொட்டிக்க தண்ணியை நிரப்புறது போல இல்லை, சரியான இடத்துல கர்த்தர் சொல்லுவார், நான் கிரியை செய்கிறேன் என்ற விருப்பத்தோடு சரியானவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தேன், சரியானவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், சரியான இடத்துல தொழிலை கொடுத்தேன், சரியான இடத்துல ஊழியத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் கிரியை செய்வாரா? என் ஜனங்கள் ரெண்டு தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் தரக்கூடிய எண்ணெய் விட்டுட்டார்கள். இரண்டாவது, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்துவிட்டார்கள். ஜீவ தண்ணீரை தரக்கூடிய ஜீவ தண்ணீர் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கிற எண்ணெய் விட்டுட்டார்கள். இப்ப இல்ல, கொஞ்சம் நேரத்தால பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்த தருவார். அது ஊறுகிற உடனே கையில வர்றது இல்ல, ஊறுறது கொஞ்சம் லேட்டா தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமா ஊறுதப்பா. பிசினஸ் நடக்குது, ஆமென். பாக்கெட்ல காசு நிரம்புது, ஆமென். நல்லேலூயா. தேவைக்கேற்ற விதமாய் கர்த்தர் தருகிறார், ஆமென். இல்லையா? பரீட்சை, பாடங்கள், படிப்புகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கு, ஆமென். பிரயாணம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணணும். உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் தெரியுதான்றா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லாத அறிவு எனக்கு வந்துட்டு, ஞானம் வந்துட்டு, எனக்கு புத்தி வந்துட்டுடா நல்லா கர்த்தரை துதிக்கணும், ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு கல்வியை சரியா முழுமையா முடிக்காமல் பின்வாங்கி இருக்கிறார்கள். சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சபையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய விருப்பம், ஆமென்.